ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்கிறது ஒரு 1/2 kg பாஸ்தா எடுத்து ஆல்ரெடி பாயில் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 6 பெங்களூரு தக்காளி பழத்தை வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு அந்த தோல்லாம் எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா காரத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி ஒரு 6 காஞ்ச மிளகாயும் அதேமாரி சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு அது கூட அரைச்சி எடுத்து சாந்தா எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10லேருந்து 15 பூண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கு. ஸோ அதனால் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் வந்துட்டு மீடியமாக சின்ன சைஸில் எடுத்துக்கங்க, அதிகமாக போடாதீங்க வெங்காயம். இது ஜஸ்ட்டு கிரிப்ஸியாக வரும் இல்லையா, அதுக்கோசம் தான் அது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கேப்சிகம் ஒரு பெரிய குடை மிளகாய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் கடைசியில் தான் போடுவோம். இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 2 சின்ன கேரட் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வானலில் வந்துட்டு வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது செய்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாக்கா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஏன்னாக்கா சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்துட்டு ஸ்மெல் வராது, ஆலிவ் ஆயிலில் ஸ்மெல் வராது. மற்ற மல்லாட்டை எண்ணெய் சேர்த்தாலோ தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலோ எண்ணெய் சேர்த்தாலோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்மெல் வரும். அந்த இன்க்ரீடியன்ஸும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. வாங்க இப்போ வந்துட்டு எண்ணெய் கொதிச்சிச்சான்னு பார்த்துட்டு சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்துட்டு அதிகமாக வதங்க தேவையில்லை, ஏன்னா அது வந்து கிறிஸ்பியாக இருக்கணும். நமக்கு அந்த மேக்ரோனி வந்து சால்வ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கணும், வதங்கக்கூடாது. ஸோ கண்ணாடி பழம் வந்து கொடுப்பாங்க. இப்போ கேரட்டு போடணும். கேரட்டு போட்டு ரொம்ப லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு குடமிளகாவும் போட்டுக்கலாம். குடமிளகா போட்டதுனால அதிகமாக ஃப்ரை பண்ண தேவை, லைட்டாக அது வந்து ஆயில் வந்து காட்டம் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சு. இப்போ சிம்மில் டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ஜஸ்ட்டு சிம்மில் குக் ஆகாது. ஸோ இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutes குக் ஆன பிற்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த அளவுக்கு தான் குக் ஆகிருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு 50% குக் ஆகிருந்தால் போதும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிரிப்ஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக பாருங்கள், சூப்பராக வந்து கேரட்டு அதுக்கப்புறமா கேப்சிகம் வெங்காயம் எல்லாமே வந்துட்டு ஒரு 50% குக் ஆனால் போதும். இப்போ என்ன பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு இப்போ அந்த சாந்து இதில் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ பியூரி இதில் ஊற்றிக்கலாம். ஓகேங்க, பாப்பா சூப்பராக இருக்கும். இப்போ டொமேட்டோ பியூரியை நம்ம வந்து இதில் ஊற்றிட்டு பிறப்பால. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து தேவையான தண்ணி தேவை இல்லையா, அது கெட்டியாக இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணுங்கனாக்கா அந்த பாஸ்தா வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருப்பீங்களா, அந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. அந்த தண்ணி தான் தேவைன்னாக்கா இதில் வந்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த தண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து இப்போ இந்த மிக்ஸி ஜாரெல்லாம் வந்துட்டு இது பண்ணி ஸோ அந்த மீதி இருக்கிற தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் அதில். இப்போ எங்களுக்கு தண்ணி வந்துட்டு இவ்வளோ தான் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெட்டியாக இந்த பாருங்களேன், திக்னஸ் பாருங்களேன். நாங்கள் கொஞ்சம் சூப்பியாக தான் சாப்பிடுவோம், அதனால் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் தண்ணி நிறைய கொஞ்சம் வச்சுருக்கோம். நிறைய கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கெட்டியாக வேணால் கெட்டியாக கூட வச்சுக்கலாம், ஃப்ரை மாதிரி. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சூப்பியாக வேணுன்றதுனால வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மிக்சர் ஆஃப் அந்த குடமிளகா எல்லாமே எப்படி மிக்சர் ஆகுது தெரியுமாங்க. அடுத்தது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கேன், தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கேன். வேக வச்ச மேக்ரோனி பாஸ்தா இங்கே இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உப்பு இருக்கான்னு பார்த்தலாமா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு வந்துட்டு சர்க்கரை இருந்தாக்கா ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்படி சர்க்கரை இல்லைனா உங்களுக்கு ரெட் சில்லி சாஸ் இருக்குது இல்லைங்களா, கடையில் வாங்குறது, அது போட்டுக்கோங்க. ஏன்னா அதே வந்து ரெட் சில்லி கிடையாது, அதே சுகர் தான். லைட்டாக கழுவிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருக்காங்க. சூப்பர். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5 minutes வந்து கொதிக்கட்டும்.
நடுவில் ஒரு டிப்ஸு ஆக்சுவலாக வந்துட்டு குழம்பு இல்லைனாக்கா என்ன பண்ணுங்கள், தாசியெல்லாம் கவலைப்படாதீங்க என்ன குழம்பு சேர்த்துன்னு சொல்லிட்டு 2 லெமன் எடுத்து சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் வந்துட்டு வானல் வச்சு கேப்பில் என்ன பண்ணுங்கள், அடுப்பில் வந்துட்டு வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அங்கே வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு குழப்பி வச்சுருப்பீங்க இல்லையா சாந்து, அதில் என்ன பண்ணுங்கள், அந்த ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயை எடுத்து இதில் விட்டு தாளித்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட் குழம்பாக கூட இருக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கங்க, உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. சூப்பராக இருக்குங்க அது ஆக்சுவலாக. ஏற்கனவே வந்துட்டு நம்ம தக்காளி வந்துட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சதுனால ஸோ அதிகமாக கொதிக்க தேவையில்லை. பாருங்கள் இவ்வளோ கொதிக்குது இல்லைங்களா, இதே போதும். கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு தழுவிடு பக்கம். ஓகே ரைட். இந்த பக்கம் அந்த காயெலாம் எடுத்துக்காம எந்த அளவுக்கு பாயிலாக இருக்குன்னு எந்த பழத்துக்கு வந்துருக்குன்னு இந்த அளவுக்கு இருக்கட்டும், போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சிம்மில் டர்ன் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மேக்ரோனி இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ஆக்சுவலாக வடிகட்டி வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுது. ஸோ அதால் என்ன பண்ணுங்கனாக்கா அப்படியே நீங்கள் போடும்போதே வந்துட்டு கையால் உதிர்த்து விடுங்க. ஸோ அது மாதிரி கட்டியாகிறதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா அந்த தண்ணி ஊற்றிட்டு பிற்பாடு லைட்டாக வந்துட்டு பச்சை தண்ணி ஊற்றிட்டிங்கனாக்கா அந்த மாதிரி கட்டி ஆகாது. ஓகே, நல்லா அப்படி வந்துட்டு பரட்டி விட்டுருங்க. கிரேவியாக இருக்கணும். அதுதான் நான் இது பண்ண பார்த்தீங்களா, உங்களுக்கு ட்ரையாக வேணால் ட்ரையாக பண்ணலாம். எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணுமா இருக்குது. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு பாருங்கள் லோ ஃப்ளேமில் குக் ஆகிடுது. ஃப்ளேம் வந்துட்டு கம்மி பண்ணிடுங்க. ஸ்டவ் வந்து சிம்பிள் வச்சுருங்க. இன்னும் ஆக்சுவலாக கிரேவி வந்து நல்லா இருந்துருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். பரவாயில்ல, இது சூப்பராக தான் இருக்கும். 5 மினிட்ஸ் குக் ஆகணும். இந்த மசாலாலாம் வந்துட்டு கிளறினே இருந்தாக்கா அந்த மேக்ரோன்லாம் வந்துட்டு பிரேக் ஆகிடும், ஸோ உடஞ்சிடும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வா, வெரி கலர்ஃபுல் மேக்ரோனி. சுவையான மேக்ரோனி பாஸ்தா ரெடி. ஸோ இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ செக் பண்ணிவிடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். இதான் சொல்லணும். ஓகே ஓகே, எப்படி இருக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வாங்க நம்ம சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி பார்த்துன்னு சொல்லிடலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கா? ஸ்பைஸு, உப்பு, அந்த குடமிளகா போட்டோம் இல்லைங்களா, அதோட டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. செம்ம மிக்சரு சூப்பராக இருக்குது. ஸோ இதேமாரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இதேமாரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஏன்னா பாஸ்தானா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பாஸ்தா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போட்டால் தான் மற்றவங்க காமிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இப்போ நான் போய் எனக்கு பிடிச்சி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.